Hello aspirants, welcome back to day 12 of 40-day challenge. இந்த டே 12 நம்ம என்ன பார்க்க போறோம், எப்படி பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்லர் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ப்ரீவியஸா நம்ம பார்த்த வேர்ட்ஸ், idioms அண்ட் ஃப்ரேசல் verbs வச்ச கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இந்த செஷன்லயே நம்ம ஒரு ஒரு ஃபில்லர்ஸ் டைப்ல நம்ம பார்ப்போம். ஸோ தட் நம்மளோட ரீகாலேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம நல்லாவே ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு செஷன் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 ஃபில்லர்ஸ் பார்ப்போம். இன் பிட்வீன்ல ஒரு 3 ஃபில்லர்ஸ் பார்ப்போம். எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்து ஒரு 3 ஃபில்லர்ஸ் பார்ப்போம். அந்த 3 ஃபில்லர்ஸ்ல ஒரு ஃபில்லர் வந்து நான் ஹோம்ஒர்க்காக கொடுப்பேன். ஓகேவா? ஸோ தட் நம்ம இன்னும் நல்லா ரீகால் பண்ணிக்கலாம். நம்ம செஷன்ஸ் இன்னும் நல்லா இன்ட்ராக்டிவாகவும் கொண்டு போகலாம். அண்ட் இப்போல்லாம் வந்து பார்க்குறவங்க, லைக் நம்ம செஷனை பார்க்குறவங்க கொஞ்சம் பேரா இருந்தாலும் அந்த கொஞ்சம் பேர் என்டையர் வீடியோவும் பார்த்து லேர்ன் பண்றத வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. என்டையர் வீடியோவும் பார்க்குறாங்க, இன்ட்ராக்டிவா கமெண்ட் பண்றாங்க. லைக் என்ன படிச்சாங்க, லைக் நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் இன்ட்ராக்டிவா கமெண்ட் பண்றாங்க. தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ், ரியலி வந்து இது எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. அப்கமிங் செஷன்ஸ் இன்னும் கொண்டு போக எனக்கு மோட்டிவேட். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட இன்ட்ராக்டிவா நீங்க பாக்குறது தான் வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் செஷனை கொண்டு போக மோட்டிவேட் பண்ணுது. தேங்க்யூ ஃபார் தட். ஓகே, வித்தவுட் எனி டிலே நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எம்சிக்யூ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ என்னன்னா, இந்த எம்சிக்யூ தான். After the announcement, there was a sudden dash of activity in the office. ஓகேவா? ஆஃப்டர் த அனௌன்ஸ்மெண்ட் தேர் வாஸ் அ சடன் டேஷ் ஆஃப் ஆக்டிவிட்டி இன் த ஆஃபீஸ். இதுக்கான ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நெட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்டர் த அனௌன்ஸ்மெண்ட் தேர் வாஸ் அ சடன் டேஷ் ஆஃப் ஆக்டிவிட்டி இந்த ஆஃபீஸ். ஏதோ ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொஞ்சம் க்ரூவலாக மாறுற மாதிரி தான் இந்த இடத்துல சுச்சுவேஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸை பார்ப்போம். ஃபன், ஃப்ளூரி, சைலன்ஸ், டிக்ளைன், பாஸ். ஓகேவா? ஃபன், சைலன்ஸ், டிக்ளைன், பாஸ் இது எதுவுமே இந்த இடத்துல ஃபில் ஆகாது. சடன், ஃப்ளூரி. நம்ம ஃப்ளூரினா நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஃப்ளூரி மீன்ஸ் லைக் ஒரு சடனாக எல்லாருமே கோவப்படுற மாதிரி மீனிங் தானே வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ளூரியாக ஆகிட்டாங்க அப்படின்ற மீனிங். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Due to the drought, the farmers had dash rainfall this year. Due to the drought, the farmer had dash rainfall this year. ஆன்சர் பண்ணுங்க இந்த கொஸ்டினுக்கு. ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வறட்சினாலே இந்த வாட்டி வந்து மழை கம்மியா இருக்குன்றாங்க. ஓகேவா? வறட்சினால இந்த இடத்துல மழை கம்மியா இருக்கு அப்படின்ற மீனிங் வருது. பட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா abundant, heavy, excessive, sufficient, scant மட்டும்தான் இங்க ஃபில் ஆகும். பிகாஸ் இந்த எல்லா இடத்துலயுமே வந்து abundant, heavy, excessive, sufficient. வறட்சி இருக்க இடத்துல வந்து எப்படி ஹெவியான மழை, abundantaன மழை இருக்கும். ஸோ ஸ்கேண்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன். அதாவது தேர்ட் கொஸ்டின். இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின், ஆஃப்டர் ஹியரிங் த ஷாக்கிங் நியூஸ் her face turned dash. After hearing the shocking news her face turned dash. Bright, cheerful, glowing, pallid, radiant. ஸோ இதோடைய ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செஷனுக்குள்ள போவோம். ஓகே, டே 12 40-day சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் idioms and phrases என்னன்னா, call a spade a spade. ஓகேவா? call a spade a spade. Prevent from making controversial statement. Be outspoken in language. ஓகேவா? Prevent from making controversial statement. Be outspoken in language. The dress made her look fat. Let's call a spade before she goes out wearing it and embraces herself. ஓகேவா? ஸோ இப்போ என்ன இருக்கோ அதை டைரக்டா சொல்லுவோம்ல. இப்போ என்ன சொல்றது, டைரக்டா நம்ம சொல்லுவோம்ல, இது நல்லா இல்லைன்னா இது நல்லா இல்லை, நம்ம இன்னைக்கு ஒழுங்கா படிக்கலன்னா படிக்கல, இவ்வளவு ரிவிஷன் பண்ணதுனால ஒழுங்கா படிக்கல அப்படின்னு சொல்லி சுத்தி வளைச்சலா பேசுறாப்ல. நம்ம என்னவோ அதை டைரக்டா சொல்றதா என்ன சொல்லுவாங்கன்னா, கால் a spade a spade. Prevent from making controversial statement. தேவையில்லாம பேசாம டைரக்டா பேசுறதா என்ன சொல்லுவாங்கன்னா, கால் a spade a spade. அதாவது இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கால் a spade a spade. அவ வந்து இந்த ட்ரெஸ் ரொம்ப ஃபேட்டாகவும் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கா, அதை நம்ம டைரக்டா அவகிட்ட சொல்லிடணும். இன்ஃபேக்ட் அதை வேர் பண்ணிட்டு போயிட்டு அவ ரொம்ப எம்ப்ரேஸா ஃபீல் பண்றதுக்கு இது முன்னாடியே நம்ம டைரக்டா அவகிட்ட என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். அதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட், கட் த
guardian knot. Cut the guardian knot. To solve the challenging problem decisively. Okay, va? Cut the guardian knot means Alexander the Great allegedly cut the guardian knot in one go. Okay, va? So ஒரு ப்ராப்ளமை வந்து டிசிசிவா சால்வ் பண்றதா வந்து என்னன்னா cut the guardian knot. Okay, va? Clear the decks. Clear the decks. To remove obstructions. Obstructions தான் என்ன தடை. ஓகேவா? So to remove the obstructions. I'm trying to clear the decks before the party begins. ஏதாவது ப்ராப்ளம் இல்லை ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதா என்ன சொல்லுவாங்கன்னா கிளியர் த டெக். ஐம் ட்ரைங் டு கிளியர் த டெக் பிஃபோர் த பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றதா இதோடைய மீனிங். நெக்ஸ்ட் வந்து crestfallen. Crestfallen, feeling shame or dejected. Feeling shame or crestfallen means after losing the game, the team was crestfallen. ஓகேவா? ரெண்டுமே ஒண்ணுதான். ஃபீலிங் ஷேம் ஆர் டிஜெக்டட். ஓகேவா? ஃபீலிங் ரொம்ப ஷேம் அவமானமா ஃபீல் பண்றத என்ன சொல்லுவாங்கன்னா கிரஸ்ட். கப்பலே கவுந்துருச்சு அப்படி சொல்லுவாங்கல்ல, கப்பலே கவுந்தா மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கே அப்படி சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் இதோடைய மீனிங், crestfallen. நெக்ஸ்ட் வந்து கூல் ஹெட். டு ஸ்டே காம் அண்ட் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். கூல் ஹெட் மீன்ஸ் காமா இருப்பாங்க, எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் காமா இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கூல் ஹெட் அப்படின்வாங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் யூ மேனேஜ் டு கீப் கூல் ஹெட் இன் சச் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப். இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப்லயே வந்து நீ இவ்வளோ காமா இருக்க அப்படி சொல்லி கேட்குறாங்களே, அதுதான் வந்து என்னன்னா கூல் ஹெட். கம் அ cropper to fail completely. She came a cropper in the badminton tournament. அதாவது ஃபெயில் ஆகிட்டா அந்த டோர்னமெண்ட்ல அவ ஃபெயில் ஆகிட்டா அப்படின்ற மீனிங் தான் come a cropper. கம் பேக் டு எர்த், ரிட்டர்ன் டு த ரியாலிட்டி. இது ஸ்கூல்ல நம்ம நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணியிருப்போம். கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க, பட் நம்ம வேற ஏதோ உலகத்துல இருப்போம். வேற உலகத்துலேருந்து இந்த உலகத்துக்கு வா அப்படி சொல்லுவோம்ல, நம்ம வேற இடத்துல டே ட்ரீம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்போ நம்ம ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வேற உலகத்துலேருந்து இந்த உலகத்துக்கு வா அப்படி சொல்லுவாங்களே. ஸோ அதான் கம் பேக் டு எர்த், ரிட்டர்ன் டு த ரியாலிட்டி. தோஸ் நியூலி வெட் கப்பிள்ஸ் திங்க் மேரேஜ் இஸ் பிளிஸ்ஃபுல் பட் தே கம் பேக் டு த எர்த் சூன் அண்ட் ஆஃப். ஓகேவா? நியூலி மேரிட் கப்பிள்ஸ்லாம் வந்து அவ்வளோதான், மேரேஜ் லைஃப்ல ஒரு ஜாலியான லைஃப் அப்படி சொல்லிட்டு ரொம்ப இருப்பாங்க. ஆனால் கூடி சீக்கிரம் வந்து ரியாலிட்டி அவங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படி சொல்றது தான் இந்த சென்டென்ஸ் உடைய மீனிங். நெக்ஸ்ட் கால் இன் கொஸ்டின். டு டவுட் ஃபைண்ட் ஃபால்ட் வித். கால் இன் கொஸ்டின் டு டவுட் ஆர் ஃபைண்ட் ஃபால்ட் வித். ஓகேவா? இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா such a significant error really calls in question all of the experiment result. Which means இந்த இடத்துல வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து ஒரு டவுட் இருக்கு அப்படின்றத இதோட மீனிங், கால் இன் கொஸ்டின்ஸ். ஓகேவா? கட் one's coat according to one's cloth. Cut one's cloth according to one cloth. To live within one's mean. Which means அதாவது வந்து தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, லைக் இது ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க, இதுக்கு எக்ஸாக்டா ஃபிட் ஆகிற விரலுக்கு ஏற்ற மாதிரி வீக்கம் வேணும் அப்படி சொல்லுவாங்கல்ல, விரலுக்கு ஏற்ற மாதிரி வீக்கம் வேணும் அப்படி சொல்லுவாங்க. எக்ஸாக்டா அதுடைய இடியம் தான் இது. கட் ஒன்ஸ் கோட் அக்கார்டிங் டு ஒன்ஸ் கிளாத். டு லிவ் வித் ஒன்ஸ் மீனிங். அதாவது நம்ம கையில என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுடைய மீனிங் தான் இது. லைக் கட் ஒரு கிளாத்னா உன்னோட கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீ என்ன பண்ணணும், போட்டு ஸ்டிச் பண்ணணும். அதாவது உன் கையில இருக்க அமௌண்ட்டை வச்சுதான் நீ அதை எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். அதிகமா என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அதுதான் இதோட மீனிங். ஓகேவா? ஐ கேன் அஃபோர்ட் லக்ஸரியஸ் பைக் பட் ஐ ஹாவ் டு கட் த கோட் அக்கார்டிங் டு மை கிளாத். என்னால் லக்ஸரியஸ் பைக் வாங்க முடியும், பட் இப்போ என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்க முடியும். ஸோ இப்போ என்னால் வாங்க முடியாதுன்றதான் இதோடைய மீனிங். கேரி த கோல் டு நியூ கேஸ்டில். ஸ்பெண்டிங் டைம் அண்ட் எனர்ஜி இன் டூயிங் சம்திங் தட் இஸ் யூஸ்லெஸ் அண்ட் வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? இதை தான் நம்ம நிறைய நேரம் பண்ணியிருந்திருப்போம். ஓகேவா? கேரி த கோல் டு த நியூ கேஸ்டில். அதாவது இப்போ நமக்கு வந்து எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம பண்ணணும். ஆனா இந்த கேரி த கோல் டு நியூ கேஸ்டில் மீன்ஸ் எது நம்மளுக்கெல்லாம் டைம் வேஸ்டான திங்ஸோ அதை மட்டும் நம்ம செய்வோம். ஓகேவா? அதுதான் வந்து கேரி த கோல் டு நியூ கேஸ்டில். Giving cricketers a bat on their birthday is carrying the coal to a new castle. கிரிக்கெட்டருக்கு வந்து பர்த்டே அன்னைக்கு ஒரு பேட் கொடுக்கறதுன்றது யூஸ்லெஸ் தான். பிகாஸ் ஏகப்பட்ட பேட்டை வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம அன்னைக்கு போயிட்டு ஒரு பேட்டு கொடுக்குறதுன்றது கேரிங் த கோல் டு அ நியூ கேஸ்டில் தான். ஓகே, டே 12க்கான 10 idioms பார்த்தாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ரேசல் போவோம். ஓகே, கட் அவுட்.
Stop and action. Cut out means stop and action. Cut it out. You are bothering me. Cut it out. You are bothering me. ஓகேவா? ஒரு ஆக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கட் அவுட். ஸ்டாப் இட் அப்படின்றதுக்கு வந்து கட் இட் அவுட். யூ ஆர் பாதரிங் மீ அப்படின்லாம். நெக்ஸ்ட் கட் அப். கட் இன்டு ஸ்மால் பீசஸ். சாப் அப்க்கும் சாப் அப் அப்படின்னு நம்ம ஒரு இடியம் வச்சிருப்போம். கட் அப் ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்மால் பீசஸ் தான். கட் இன்டு ஸ்மால் pieces. He cut the beef up and put the pieces in the soup. Okay, va? Okay. Die away. Diminish in intensity. Die away means diminish in intensity. The applause died away after 5 minutes. Okay, va? Diminish in intensity means ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பயங்கரமான வரவேற்பு இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிட்டே வரும்ல. அதான் die away அப்படின்ற மீனிங். Die off, die out. ஓகேவா? ரெண்டுமே become extinct. Die off, die out. Become extinct. The whales are in danger of dying off. ஓகேவா? அதாவது எக்ஸ்டிங்ஷன் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கூடி சீக்கிரம் நம்மளை விட்டாதுங்களா போயிடும் அப்படின்ற மீனிங் தான். நெக்ஸ்ட் disagree with, cause to feel sick due to food or drink. Disagree with, cause to feel sick due to food or drink. Spicy food disagrees with me. அதாவது எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படி சொல்லுவோம்ல. அதாவது நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மீனிங் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படின்ற இடத்துக்குள்ள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா disagree with. ஓகேவா? ஓகே. do away with means abolish. ஏதாவது ஒன்று வந்து abolish பண்றதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா do away with. Some Americans want to do away with the death penalty. ஓகேவா? இந்த death penalty வந்து abolish பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு some அமெரிக்கன்ஸ்க்கு அந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்றதா இதோட மீனிங். do over means repeat. You made many mistakes, so I want you to do the report over. do it over அப்படி சொல்லுவாங்க. do it over சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தோம்னா அதை திருப்பி மறுபடியும் பண்ணு, ரிப்பீட் பண்ணு அப்படின்றதா மீனிங். நெக்ஸ்ட் do without. manage without something one wants or need. manage without something one wants or need. I could not do without a car in California. ஓகேவா? அதாவது இது இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் வந்து do without. I couldn't do without a car in California. கலிஃபோர்னியாவில் வந்து ஒரு கார் இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதோடைய மீனிங். நெக்ஸ்ட் draw up means create a contract. Usually a contract. Draw up means usually a contract. Let's draw an agreement up before we go any further with this project. அதாவது ஒரு கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மீனிங் தான் என்னென்ன draw. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ் டவுன் மீன்ஸ் reprimand severely. இந்த மாதிரி ட்ரெஸ்ட் சன் டவுன் ஃபார் ஸ்கிப்பிங் ஸ்கூல். அதாவது பயங்கரமா பனிஷ்மெண்ட் வாங்குறது தான் என்னன்னா ட்ரெஸ் டவுன் அப்படின்ற மீனிங். ஓகேவா? ஓகே. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபில்லர்ஸ் பார்த்துருவோம். ஓகே. The noise from the crowd slowly dashed as the event came to an end. ஓகேவா? The noise from the crowd slowly dashed as the event came to an end. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ் உடைய ஃபில்லர்ஸ் தான் இது. ஸோ எந்த ஃபில்லர் வந்து கரெக்டாக, ஏன்னா லைக் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் தான் வந்து நம்மளுக்கு அடிக்கடிக்கு மறந்து போயிடும். ஸோ ஃப்ரேசல் வெர்ப் பார்த்த உடனே அதுக்கான ஒரு ஃபில்லரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஸோ தட் நம்ம இன்னும் நம்மளுக்கு மைண்டில் ஃபிட் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். The noise from the crowd slowly dash as the event came to an end. இதோட மீனிங் என்னன்னா ஈவெண்ட் எண்ட் வரும்போது இந்த நாய்ஸ் எல்லாம் கம்மியாச்சு அப்படின்னு தான் மீனிங். ஸோ இதுக்கான இடியம் நம்ம எதை பார்த்தோம்னா died away தான் நம்ம பார்த்தோம். ஸோ died away is your answer. Next question. The coach asked the player to dash the drill because it was not done properly. The coach asked the player to dash the drill because it was not done properly. ஓகே. இதோட மீனிங் என்னன்னா கோச் வந்து ரிப்பீட் பண்ண சொல்றாரு. கோச் வந்து என்ன பண்ண சொல்றாருன்னா அந்த டாஸ்க்கை ரிப்பீட் பண்ண சொல்றாரு. ஸோ தட் அவங்க ஒழுங்கா பண்ணாததுனால அந்த டாஸ்க்கை ரிப்பீட் பண்ண சொல்றாரு. ரிப்பீட் பண்றதுக்காக நம்ம பார்த்த இடியம் என்னன்னா do over is your answer. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ஹோம்ஒர்க்கான கொஸ்டின். The boss decided to dash the employee for missing the deadline again. The options என்னன்னா லுக் ஆஃப்டர், பிரிங் அப், ட்ரெஸ் டவுன், கால் ஃபார், டர்ன் டவுன். ஸோ இந்த 5 ஆப்ஷன்ஸ்ல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன். அது என்ன ஆப்ஷன் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க.
அண்ட் ஒய், ஏன் அந்த ஆப்ஷன் அப்படின்றதையும் வந்து என்ன பண்ணுங்கன்னா அதோடைய மீனிங்கும் என்ன பண்ணுங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வொக்காபுலரி நம்ம பார்ப்போம். வொக்காபுலரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்க இன்னொரு செட் ஆஃப் ஃபில்லர்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா டிஸ்கிரிஷனரி மீன்ஸ் லெஃப்ட் டு இண்டிவிஜுவல் சாய்ஸ் ஆர் ஜட்மெண்ட். லெஃப்ட் டு இண்டிவிஜுவல் சாய்ஸ் ஆர் அதாவது அவங்க விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம விடுறோம்ல. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்கிரிஷனரி. த கமிஷன் ஆஸ் டிஸ்கிரிஷனரி பவர் டு அவார்ட் எக்ஸ்ட்ரா ஃபண்ட். அதாவது அவங்களுக்கு அந்த ஒரு பவர் இருக்கு, ஓகேவா, அவங்க விருப்பம் போல ஆக்ட் ஆகிற பவர் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்றத வந்து என்னன்னா டிஸ்கிரிஷனரியோட மீனிங். நெக்ஸ்ட் vigilant, keeping careful watch for possible danger or difficulty. I think vigilant வந்து நம்மளோட செஷன்லயே ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த செஷன்லயா இல்ல லைக் நம்ம ப்ராக்டிஸ் செஷன் ஆர்வே ப்ராக்டிஸ் செஷன்ல பார்த்தோமான்னு தெரியல. பட் விகிலண்ட் அப்படின்ற வேர்ட் பார்த்துருக்கோம். விகிலண்ட் மீன்ஸ் டேஞ்சர் ஆர் டிஃபிகல்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னா வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது. யூ ஆல்வேஸ் விகிலண்ட் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி சேஃப்டி. அவங்க ஃபேமிலியோட சேஃப்டியில வந்து அவன் ரொம்ப எப்படி சொல்றது எச்சரிக்கையா இருந்துட்டே இருப்பான் அப்படின்னு தான். நெக்ஸ்ட் வந்து intrinsically it in an essential or natural way, ஓகேவா. instinctively அதாவது எனக்கு உள்ளிருந்தே ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதாவது வந்து நமக்குள்ளிருந்தே, ஓகேவா, எசென்ஷியல் ஆர் நேச்சுரலாவே நம்மளுக்கு ஒரு நேச்சுரலா நம்ம இருப்போம்ல, அதுதான் வந்து intrinsically, ஓகேவா. தி ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்ட்ரின்சிக்கலி, அதாவது உள்ளிருந்து வந்து எனக்கு இன்ட்ரின்சிக்கலி, ஓகேவா, எக்ஸாக்டா இன்ட்ரின்சிக்கலி. தி ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். எனக்குள்ளிருந்தே நேச்சுரலாகவே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்றதா வந்து இந்த வேர்டுடைய மீனிங். நெக்ஸ்ட் வந்து unanchored, not anchored or not securely fixed. Anchored means securely fixed, but unanchored means not securely fixed, okay va. It is forbidden to use unanchored automatic contact mines, okay va. Unanchored automatic contact mines, okay va. அதாவது unfixed இருக்கிறத வந்து யூஸ் பண்றது நம்மளுக்கு என்ன கிடையாது, சேஃப் கிடையாது அப்படின்னாங்க. Analogously means to describe something that is similar to something else and can be compared to another, okay va. Analogously means ஒன்னோட ஒன்ன வந்து கம்பேர் பண்ற, அதாவது சிமிலாரிட்டியா இருக்கும், ஓகேவா. இந்த ரெண்டு பாக்ஸும் சிமிலாரிட்டியா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இதுவும் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். இந்த சுச்சுவேஷன் போத் ப்ராடக்ட்ஸ் ஆர் அனலோகஸ். அதாவது இந்த சுச்சுவேஷன் வந்து ரெண்டு ப்ராடக்டும் வந்து சிமிலராக தான் இருக்கு, கம்பேரபிளி சேமாக தான் இருக்கு அப்படின்றத மீனிங். நெக்ஸ்ட் inefficiency means the state of not achieving maximum productivity, failure to make the best use of time or resource. Efficiency means efficientா எல்லா டைம் அண்ட் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை ப்ரொவைட் பண்றதா எஃபிஷியன்சி. பட் inefficiency means அதுவே ஆப்போசிட் தான். Due to inefficiency some people are jobless as well as facing poverty. அதாவது அவங்க டைம் அவங்க ரிசோர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணாததுனால some peopleலாம் எப்படி இருக்காங்கன்னா jobless and was facing poverty. Next வந்து dispersal to the act of spending or dispersing money. The AC book of dispersal of hospital was completely by all enmities. அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஏசி புக் இது அக்கௌண்ட் புக் வந்து எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணுறது வந்து ஒரு டிஸ்போசலான திங், அதாவது எல்லாருக்குமே வந்து இஷ்யூ பண்ணுற ஒரு இதுதான் அப்படின்றாங்க, ஓகேவா. ஓகே, ஓவர் ரைடிங் மோர் இம்பார்ட்டன்ட் than anything other any other consideration. ஓவர் ரைடிங் ஹெல்த் கன்சிடரேஷன் ஓவர் இட் ஃபினான்ஷியல் கன்சர்ன். அதாவது வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு வரும்பொழுது மணிலாம் பார்க்க மாட்டோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த்தை தானே ப்ரியாரிட்டி பண்ணுவோம். ஸோ ஹெல்த்தை விட மணி வந்து நம்ம ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஒரு வேர்ட் தான் என்னன்னா ஓவர் இட், ஓகேவா. ஓகே, செராவெசிஸ் அ டீப் ஓப்பன் கிராக் ஃபிஷர், ஓகேவா. இப்போ ஒரு இருக்குன்னா அதில் ஒரு கிராக் விழுந்திருக்கும்ல, ஒரு விரிசலை தான் என்ன சொல்லுவாங்கன்னா செராவெசிஸ். த அன்ஃபார்ச்சுனேட் hiker fell into a cerave means ஒரு கிராக் தான், ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் allay means diminish or put at rest. இன்னொரு allay இருக்கும். இந்த allay வந்து லைக் ஃப்ரெண்ட்ஸை குறிக்கும். லைக் எப்படி சொல்றதுன்னா allay மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக குறிக்கும். அதுவே இந்த allay வந்து diminish or put at rest fear, suspicion or worry, ஓகேவா. the cold water allayed is thirst, ஓகேவா. the cold water allayed is thirst. அவனோட அந்த கோல்ட் வாட்டர் வந்து அவனுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்றதான் மீனிங், ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்டா இருக்க
ஃபில்லர்ஸ் நம்ம பார்த்துருவோம். His excuses dash with the manager who decide to take strict action. இது வந்து idioms and phrases. இதுக்கு முன்னாடி ரிவிஷன் செஷன்ல idioms and phrases லைக் மீனிங்கை வச்சு கேட்கும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. எங்களுக்கு ஃபில்லர்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. ஸோ அதனால தான் நான் ஃபில்லர்ஸை கொண்டு வந்திருக்கேன். இஸ் எக்ஸ்கியூசஸ் டேஷ் வித் த மேனேஜர் who decide to take strict action. ஓகேவா? இதோட ஆப்ஷன்ஸ் என்னன்னா கட் நோ ஐஸ், ஹிட் த நேல் ஆன் த ஹெட், broke the ice, add fuel to the fire, made end meet. ஓகேவா? இஸ் எக்ஸ்கியூசஸ் டேஷ் வித், அதாவது அவரோட எக்ஸ்கியூசஸ் வந்து எந்த ஒரு கன்வைன்ஸும் பண்ணல. ஸோ வந்து மேனேஜர் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறாரு அப்படின்ற மீனிங். ஸோ இதுக்கு எக்ஸாக்டான வேர்ட் என்னன்னா கட் நோ ஐஸ் தான் இதுக்கான எக்ஸாக்டான மீனிங். பிகாஸ் கட் நோ ஐஸுக்கு தான் நம்ம என்ன பார்த்தோம்னா கன்வைன்ஸே பண்ண முடியல அப்படின்ற மீனிங் பார்த்தோம். ஸோ கட் நோ ஐஸ் மீன்ஸ் கன்வைன்ஸ், நாட் ஏபிள் டு கன்வைன்ஸ். கட் நோ ஐஸ் மீன்ஸ் நாட் ஏபிள் டு கன்வைன்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, he tried to dash with his boss by agreeing to everything he said. He tried to dash with his boss by agreeing to everything he said. ஓகேவா? அதாவது வந்து அவங்க பாஸை வந்து இப்போ ஒருத்தவங்க சொல்றதெல்லாம் நம்ம எப்போ எதுக்காக செய்வோம்? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்றதுக்காகவோ இல்லை நேச்சுரலி அவங்க மோஸ்ட்லி பாஸ் வந்து நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்றதுக்காக தான் அவங்க சொல்றதெல்லாம் செய்வோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடியம் வந்து இங்கே எது இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க. கரி ஃபேவர் ஃப்ளேவர், ஐ திங்க் ஃப்ளேவர் வரும்னு நினைக்கிறேங்க. ஃபேவர்னு இருக்கு. கரி ஃப்ளேவர், ஸ்பிளிட் த பீன்ஸ், ஃபேஸ் த மியூசிக், பர்ன் த மிட் நைட் ஆயில், ஜம்ப் த கன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆன்சர் என்னவா இருக்குன்னா கரி ஃப்ளேவர் தான். கரி ஃப்ளேவர் அதாவது ஒருத்தவங்களை வந்து ஏதாவது கிஃப்ட் பண்ணியோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தோ அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து அவங்க எதிர வந்து ஒரு நல்ல பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கரி ஃப்ளேவர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து எக்ஸாக்டான ஃபில்லர் என்னன்னா கரி ஃப்ளேவர். ஓகே, இது வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். After a long trek, they miss the dash of home like a soft bed and hot food. Okay, after a long trek, they miss the dash of home like a soft bed and a hot food. Creature comforts, a blessing in disguise, the tip of the iceberg, a storm in a teacup, a wild goose chase. So இதெல்லாம் இதோட ஆப்ஷன்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஆஸ்பிரன்ஸ், எனக்கு வந்து டே 12க்கான idioms and phrases, phrasal verbs and vocabulary இதெல்லாமே பார்த்தோம். இன் பிட்வீனில் வந்து நியர்லி ஒரு 8 to 9 ஃபில்லர்ஸும் நம்ம பார்த்தோம். அதில் 3 உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்கேன். அது என்ன ஆன்சர் அண்ட் அதோடைய மீனிங் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஆஸ்பிரன்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ்.